ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட் பண்ண தான் டைமிங் கிடைக்கல பிள்ளைங்களுக்கு முடியாதனால. காலையில் வாசலில் பார்த்தோம் அப்படின்னா வாத்து முட்டை போட்டுருந்துச்சுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போச்சு. என்னடா அது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்தோடனே நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. சாதம் ஒரு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று பால் இருந்துச்சா அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசும்பால் ஃப்ரிட்ஜில் போட்டோம் அப்படின்னா ஃபேட் எல்லாமே கொல கொலப்பாக மேலே அப்படியே நிற்கும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நான் பால் ஊற்றி வச்சேன். பிள்ளைங்களுக்கு ஏபிசி மால்ட் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருந்தேன். அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சமைக்கிறது, எந்திரிச்சதே லேட்டாக போச்சு, என்னடா சமைக்கிறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் குயிக்காக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நேற்று பாத்திரம் விளக்கி கிச்சனில் வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஃப்ரிட்ஜை போய் பார்ப்போம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசனையோடையே அமைதியாக பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கோவக்காய் இருந்துச்சு. சரி கோவக்காய் இருக்குது, கோவக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோவக்காய் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏபிசி மால்ட் போட்டு அவங்களுக்கு ஆற்றி ஒரு சைடு எடுத்து வச்சுட்டேன். அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் சூடு ஆறணும் இல்லையா. ஃப்ரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா என்னோட அரைகுறையாக ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டெல்லாம் போச்சு, ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆனாலும் செட் ஆகலை. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதோட ஆயுள் காலம் முடிய போகிறது. அதனால் வேறு தான் வாங்கணும். இப்போ வாங்கலை, கொஞ்சம் டைம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சுத்தமாக அது போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவில் இருக்கேன். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டீ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் பால் எடுத்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவக்கா எடுத்து வச்சுட்டேன். கோவக்கா கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு மேலே செய்யாமல் வச்சோம் அப்படின்னா அதுவும் கெட்டு போயிடும். ஏன்னா பழுத்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் தண்ணி போட்டு விட்டுருந்தேன். சாதம் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா நம்ம சாதத்தை வடித்து விட வேண்டியதான். இதில் தான் எப்போதுமே நான் சாதம் வடிப்பேன். அதுக்கப்புறம் இதோட ஒரு குட்டி பானை இருக்குது, அதுலேயும் வடிப்பேன். 2ல் தான் வடிப்பேன். பெரிய பானை பார்த்திங்க அப்படின்னா அம்மா தம்பி இவங்கெல்லாம் வந்தால் அதில் வடிப்பேன். காப்படி உலக்கில். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் கிரேவி செய்ய போகிறேன். அது நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோவக்காய் நீளமாகவோ இல்லாட்டி ரவுண்டாகவோ கட் பண்ணிக்கோங்க. நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு டீ போட்டிருக்கேன். அது கொதிச்சிட்ருக்கு. சரி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவள்ளியை பிடிங்கிட்டு வந்துட்டா அஸ்விதா. அப்புறம் கற்பூரவள்ளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வதக்கிட்டு அதிலேருந்து சாறு எடுத்து அவளுக்கு சளி இருமலுக்காண்டி நான் இன்றைக்கி கொடுத்தேன். காய்ச்சல் ஓகே, இதோட காய்ச்சல் நின்றுச்சு அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சளியும் இருமலும் தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த கற்பூரவள்ளி சாறு எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் குக்கிங் சைட் பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில நேரம் கற்பூரவள்ளி பூண்டு மிளகு வச்சு இடிச்சிட்டு அரைச்சிட்டு கொடுப்பேன். இன்றைக்கி சாறு மட்டும் எடுத்து கொடுத்தேன். ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது இதில் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனித்தாப்பில் இருக்கும், சின்ன வெங்காயம் நல்லா காரசாரமாக இருக்கும். ஆனால் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இன்னொரு பக்கத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வர மிளகா அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் போட்டு கார துவையல் செய்கிறேன். அதாவது கார சட்னி செய்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே கோவக்காய்க்கு வதங்கினதுக்கப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை மூடி போட்டு நான் வச்சுக்கிறேன். அது நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கோவக்காய்க்கும் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிற வேண்டியதான்.
கார சட்னி வந்துட்டு ரெடி. ப்ளஸ் இன்றைக்கி வந்து தாளிப்பெல்லாம் நான் வந்து கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி துவைய மாதிரி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து எனக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். டீ போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ தான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இந்த வேலை அந்த வேலைன்னு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சட்னி உள்ளதை வந்து இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் போட்டேன் அந்த சைடு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து இதில் வந்து சேர்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா தூளும் வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி 2 போட்டுட்டேன். அந்த தக்காளி புளிக்காத தக்காளி இல்ல, நல்ல புளிப்பான தக்காளி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு புளிப்பு சுவை அதிகமாக இருந்த மாரி இருந்துச்சு. கோவக்காய் புளிக்குதா, இல்ல தக்காளி புளிக்குதா அப்படிங்கிற மாரி. அப்புறம் தக்காளி தான் வந்துட்டு புளிப்பு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, துவையலுக்கு போட்ட அந்த தக்காளியும் வந்துட்டு பயங்கர புளிப்பா இருந்துச்சு. ஐயய்யோ! அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் சமைச்சாச்சு வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் கோவக்காய்க்கு கொஞ்சம் உப்பு, தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வந்து வேக வச்சுட்டு, இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்லில் வந்துட்டு தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன். இன்றைக்கி மாவு வந்து கடையில் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். மாவெல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் டைமிங் இல்லை. ஏன்னா அசிதாவுக்கு திடீர்னு முடியாமல் இருந்தது. திடீர்னு நான் வந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. மத்தியானத்தில் கிளம்பி திருப்பி ஆஸ்பத்திரி போய் திருப்பி வீட்டுக்கு வர ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆயிடுது. ஐயய்யோ! என்னடா இது நம்ம பொழப்பு இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஓடிட்டுருக்கு 2 வீக்கா. அதுக்கப்புறம் கோவக்காய்க்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் வந்து எடுத்து அதில் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பல் வந்து பூண்டு வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த கசகசா இருக்குல்ல, அது வந்துட்டு கொஞ்சம் வந்து நான் வந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சு, நம்ம கோவக்காயில வந்துட்டு இதை வந்து போட்டுற வேண்டியதான். கோவக்காய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெறுமனே வதக்கி சாப்பிடவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா, இன்னுமே வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி வந்து புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா, ஒரு தக்காளி இல்ல அரை தக்காளி போட்டுக்கங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, அதுவும் பெரிய தக்காளியா வந்து போட்டேன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் புளிப்பு சுவை வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அதிகமா. ஐயய்யோ! என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு அதிக புளிப்பு சுவை உள்ளது வந்துட்டு அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. நானுமே அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார சட்னிய வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு தோசை வந்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கார சட்னிய வந்து துவையல் மாரி வச்சு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோவக்காய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தழை எதுங்க நீங்கள் வந்து தூவிக்கங்க. என்ட்ட இருக்கு நான் தூவல. தூவுனா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க. அப்புறம் தோசை வந்துட்டு எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். இன்னையோட லஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு சாதம், கோவக்காய் வந்துட்டு கிரேவி வந்து வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். வெள்ளிக்கிழமை எக்ஸாம் முடியுது. சனிக்கிழமையிலேருந்து அவங்களுக்கு லீவ் வந்துட்டு விட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.